அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராணி. இன்றைக்கி ராணிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க. ஹோம்மேட் பீட்சா பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னடா திடீர்னு இந்த ராணி பீட்சாக்குள்ளெலாம் இறங்கிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? என்னோடய சேனல் தொடங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. சரி, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த பீட்சாவை ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாகவே ரெசிபி சூப்பராக வந்துச்சுங்க. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். முதல்ல 400 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 2 கப் மைதா, ஒரு 50 ml தயிர், 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக ஆப்பச்சோடா, கொஞ்சமாக உப்பு, எண்ணெய், இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த மாவையும் நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் நெகிர்த்தியாக வரணும். அப்போ தான் வந்து நல்லா பீட்சாவுக்கு வந்து நம்ம அதை பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கொஞ்சம் அந்த பேஸ் வந்து உப்பியும் வரும். ஸோ உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுதோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது மாவு நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற விட்டுட்டுருங்க. ஸோ அது ஊற இன்னுமே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உப்பியும் வரும். ஸோ அதுக்குள்ளே நமக்கு பீட்சாக்கு தேவையான சாஸ், அது சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. அது வெறுமனே வந்து சும்மா ரோஸ்ட் பண்ணுங்கள், எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம். இதை ஏன் நம்ம இப்படி ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கும் போது நமக்கு அந்த ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா வரும். வெறுமே நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து வராது. ஸோ அதை லைஸாக வறுத்துட்டு நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இருக்க விதையெல்லாம் வந்து அப்படியே இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1, தக்காளி பெருசு 1 எடுத்துக்கோங்க. இல்லை குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சைஸ் பொறுத்து தான். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கடாயில் வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ஸோ தட்டு போட்டு மூடிடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை திறந்து பாருங்கள். ஓரளவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதும் பேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு டொமேட்டோ சாஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ டொமேட்டோ சாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புளிப்பு, காரம், இனிப்பு இப்படி எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி வந்து நம்மளோட டொமேட்டோ சாஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்காக, 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். லேசாக கொதி வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அரை எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அது மேலே அந்த புளிப்புக்காக வந்து நம்ம போட போகிறோம். இப்போ லேசாக கொதி வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு அரை எலுமிச்சை பழத்தை அது மேலே லேசாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சாஸ் வந்து இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு இப்படி எல்லா சுவையும் கலந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ சாஸ் ரெடி, சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. இப்போ பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடாயில் ஒரு சின்னதாக தட்டோ இல்லை கிண்ணமோ இல்லை அதுக்கேற்ற ஸ்டாண்ட் இருந்தால் கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம வந்து வெறும் தட்டை ஒரு 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவுமே நீங்கள் வைக்க வேண்டாம். வெறும் ஒரு சின்ன பாத்திரமோ இல்லை ஸ்டாண்டோ உள்ளே கவுத்தி போட்டு அதை மேலே தட்டை வச்சுருங்க. ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் ஆனதும் அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அந்த பிளேட்டில். நம்ம ஆல்ரெடி 1/2 hour ஊற வச்சுருக்கோம்ல அந்த டோ, அதை வந்து நீங்கள் ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப
மெலிசாக தேய்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காக தான் தேய்க்கணும். அப்போ தான் வந்து பீட்சாக்கு அந்த பேஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா சமமாக தட்டில் பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு அங்கங்கே ஹோல்ஸ் போட போகிறீங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளேயும் மாவு வந்து நல்லா வேகும். ஏன்னா டோ திக்காக இருக்குல்ல, அதனால உள்ளேயும் மாவு அப்போ தான் நல்லா வேகும். இப்போ மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த பேஸை வந்து நல்லா வேக வச்சுருங்க. அதே தட்டில் ப்ரீ ஹீட் பண்ண மாதிரி மேலே ஒரு மூடி மட்டும் போட்டு வேக வச்சுட்டு, இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா கொஞ்சம் டோ வெந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஈக்குவலாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சீஸ் வந்து அது மேலே தூவிக்கோங்க. சீஸ் வந்து ஸ்லைஸாக இருக்கனாலும் நீங்கள் அப்படியே அது மேலே வச்சுக்கோங்க. நான் இது கூட கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ, அப்புறம் குடமிளகாய், இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமோ பேபி கார்னோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் பீட்சா சாப்பிட்ணுன்னு இருக்கோ, உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கட் பண்ணி அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட வெஜ்ஜீஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னுமே கொஞ்சம் சீஸ் வந்து தூவிக்கோங்க. இல்லை ஸ்லைஸாக இருக்குது அப்படின்னாலும் மேலே வந்து கட் பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை அப்படியே வச்சாலும் ஓகே. அப்போ தான் நம்ம பீட்சா வந்து வெந்து வரும்போது மேலே ரொம்ப சீஸியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி யூஸ் பண்ண கடாயிலே மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இந்த டோவை ரெடி பண்ணி வச்ச பீட்சாவை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா வாவ், எம்மியாக ஒரு பீட்சா, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸை வந்து தூவிக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாமல் ஸ்பைஸ் இல்லாமல் கொடுக்கறதா தான் உங்கள் சாய்ஸு. ஆஹா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பீட்சா. நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வாங்க பீட்சா சாப்பிடலாம். வாவ், அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.